கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 132வது சங்கீதம் 7வது வார்த்தையிலே அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம் என்று காணப்படுகிறது. அவருடைய வாசஸ்தலங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் தேவாலயங்களை சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். அவர் பாதப்படியில் பணிவோம் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய ஆலயத்திலே போய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த வசனம் நம்மை படிப்புகிறது. 84வது சங்கீதம் அதன் 10வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம்: 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சங்கீர்த்தனக்காரன் இதிலே சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற 1000 நாட்களை விடவும் எவ்வளவோ உத்தமமானது ஒரே ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது என்று அதன் மகிமையை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த வசனங்களிலிருந்து தேவனுடைய ஆலயத்தையும் ஆலய பிரகாரங்களில் தங்கி இருப்பதையும் ஆலய காரியங்களில் ஈடுபடுதலையும் சங்கீர்த்தனக்காரன் எவ்வளவு ஆசையாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்க வேண்டிய நல்ல மனசு உண்டா அப்படின்னு நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஏதோ நாம் ரட்சிக்கப்பட்டோம், எப்போதாவது நாம் போகிறது போல அல்ல. நாம் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் போகிறதற்கு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரியம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய இதிலே ஆலயத்தில் இருக்கிறது மற்ற 1000 நாளைக்காவிலும் மிகவும் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது அப்படியும் தான் அங்கேன்னு சொன்னால் அங்கே இருக்கும் பொழுது நம்மையும் தான் மறந்து நாம் தேவனை ஆராதிக்கிற நிமிஷங்கள் உண்டு. என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோய்பட்டோ அல்லன்னா போக முடியாத ஏதாவது சூழ்நிலைகள் வரும்பொழுதோ அல்லாமல் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனைக்கு போகிறதை நாம் யாரும் நிறுத்தி வைக்கக்கூடாது கூடாது என்று நம் காலம் முழுவதும் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையிலே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே, ஒரு நாளை விட ஆண்டவரே ஒரு 1000 நாளை விட உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் ஆண்டவரப்பா மிகவும் நல்லதென்று நாங்கள் அறிந்தோம். அதே மாதிரி ஆண்டவரே ஆகாமிய கூடாரங்களிலே ஆண்டவரே இருக்கிறதை விடவும் உம்முடைய வாசல் ஆலயத்திலே காவல்காரனாக இருப்பது எனக்கு நல்லது என்று சொல்லும் பொழுது நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆலய பிரகாரங்களை வாஞ்சித்து நாடி ஆண்டவரே ஆராதனைக்கு வந்து உம்மை ஆராதித்து முன்னேற எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே நீர் எங்களை சேர்த்து கொள்ள வருகிற நாள் வரையிலும் உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதித்து பணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.